அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி, கலை, அரசியல் என அனைத்து வகையிலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்ப ராசியில் புதன் பகவானும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அதுவும் வக்ரமாக இருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2க்குரிய சுக்கிரன் 12இல் இருப்பதால பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6க்குரிய புதன் கும்பராசி வக்ரம் பெற்ற நிலையில சிறப்பான பாதை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பத்திரிகை துறையில் உள்ள நண்பர்கள் நல்ல வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து வந்த உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சுய தொழில்கள் புதிய பாதையில் திரும்புங்க. பயணங்கள் ஆதாய அமைப்பில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. வாகனங்களையும் மாற்றும் வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12வது இடம் கூடுதல் பலம் பெற்றிருப்பதால செலவுகளை கவனமாக செய்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படலாங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டம், அதாவது குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. அதே போல வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. செவ்வாயினுடைய நிலையினால முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையில குணம் ஏற்பட இருக்குதுங்க. குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று திகழ்வதால் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கன்னி ராசியில் நிலை கொண்டுள்ள கேது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிவகுத்து தருவாருங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கூடிய விரைவில் ஏழரை சனியினுடைய விரைச்சனி காலகட்டம் ஆரம்பிப்பது இருக்கிறதால இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் பலம் பெற்று வலம் வருவதால் அலுவலக சூழ்நிலை என்பது உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. பல மாதங்களாக தற்காலிக பணியிலேயே மன வருத்தத்துடன் இருந்து வரும் மேசராசினருக்கு பணி நிரந்தரமாக இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகி வெளிநாடு சென்று பெண்ணையாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு
கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேச ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க இந்த வாரம் முழுவதும். அது மட்டும் இல்லாமல் உற்பத்தியை சிறிது நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் அதிகரிக்கலாங்க. சக கூட்டாளிகளும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் ஆதரவாக இருப்பாங்க. புதிய முதலீடுகளில் அளவோடு இறங்கலாம். ஒரு சிலர் உற்பத்தியை நவீனமயமாக்கும் முயற்சியில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. அதனால் தாராளமாக இந்த வாரத்தில் புதிய தொழில் தொடங்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் குறிப்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, உங்களுக்கு தற்போது 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியான விரயச்சனி கூடிய விரைவில் ஆரம்பிக்க இருப்பதால முதலீடுகள் விஷயங்கள்ல அதிக கவனம் அவசியங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால திருக்கோவில்களில் பணியாற்றும் கலைஞர்களுக்கு சலுகைகள் உயர இருக்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான் ஆகிய மூவருமே அரசியல் துறையில் ஆதிக்கம் உள்ளதுங்க. இதனை சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரமும் விவரித்திருக்கு. இந்த மூவருமே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது கட்சியில் நல்ல ஒரு பதவி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான கிரகங்கள் சுபபலம் பெற்று விளங்குவதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களுமின்றி நீடிக்குதுங்க. பாடங்கள மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் இடம் கிடைக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விசேஷ உயர்கல்வி பண உதவி எளிதில் கிடைக்க இருக்கு. நேர்முக தேர்வுகளில் சரியான விடையளித்து நல்ல வேலையும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுகூலமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. சூரியன் சாதகமாக இல்லைங்க. ஆனால் அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித தடங்களும் இருக்காதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கு வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. விரயஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால் உடம்பில் அசதியும் சோர்வும் ஏற்படும். ஒரு சிலருக்கு சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை தருங்க. அதே போல விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால ஆரோக்கிய குறைவு, மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை முருகனையும் வெள்ளிக்கிழமை துர்க்கையையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.